ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் தீபாவளி ஸ்பெஷலாக பட்டன் பாதுஷா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸோ இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அப்படியே நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ படி நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக நிறைய ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனுடைய ரெசிபி லிங்க் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க, இப்போ இந்த பட்டன் பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாதுஷா பண்ணுறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நான் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு வேளை இந்த பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதில் 1/2 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்து செய்யுங்க. நம்ம எப்போயுமே சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, அது சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தயிர் நல்லா க்ரீம் மாதிரி ஆனதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 கிலோ அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்துக்கோங்க. ஸோ நான் பேக்கரி டேஸ்ட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காக மைதா மாவு சேர்க்குறேன். உங்களுக்கு ஒரு வேளை மைதா மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அதுலேயுமே பாதுஷா ரொம்பவே நல்லா வரும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நீங்கள் நெய் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதுக்கு பதில் டால்டா கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து விடுங்க. அந்த நெய் மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக கட்டி விழுந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கடைசியாக தண்ணி சேர்த்து பிசைகிற போது அது கரெக்டான பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் மாவை நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்த தயிர், நெய் இது எல்லாமே மாவோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தயிரும் நெய்யும் சேர்த்து இருக்கிறதுனால அதுலேயே மாவு கொஞ்சம் இணக்கமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள், இந்த மாதிரி மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. நம்ம பரோட்டாவுக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பாதுஷா நல்லா சாஃப்டாகவும் உள்ளே அந்த லேயராக இருக்கும். பாருங்கள், மாவை நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சாச்சு. இப்போ இந்த மாவுடைய பதம் உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது இப்போ விரலை தொட்டு பார்க்குற போது இந்த மாதிரி விரல் நல்லா பதியணும். அதே மாதிரி மாவு கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் இருக்கணும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாதுஷாவுக்கு மாவு தயாராகிடுச்சு. இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை கரைஞ்சி பாகு பதம் வர்ற வரைக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற 1/4 கிலோ மைதா மாவுக்கு நீங்கள் 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு, சர்க்கரை பாகு இது எல்லாமே அளவாக இருக்கும். பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாகு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகு பதம் செக் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக சர்க்கரை பாகை எடுத்து கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பிசுபிசுப்பாக இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி கம்பி பதத்துக்கு விட்டுறாதீங்க. நம்ம எப்பயுமே குலோப் ஜாமுன்கெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுக்கு அடுத்த பதத்தில் இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதில் கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துடலாம். இது சேர்க்குற போது பாதுஷாவுக்கு நல்ல ஒரு மனமும் கலரும் கிடைக்கும். அதுக்காக தான். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் லைட்டாக ஆறட்டும். இப்போ அடுத்தது நம்ம பாதுஷாவுக்கு மாவை உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மாவும் ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த மாவு முன்னே இருந்ததை விட நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம இதை சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதிக நேரம் பிசையணும் அப்படிங்கிறது கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சிங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் பாதுஷா வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து இதை உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க.
பாருங்கள், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. அப்போ தான் அந்த மாவு வந்து உள்ளங்கையிலேயே நல்லா சுரண்டு வரும். பாதுஷாக்குள்ளேயும் நம்ம பேக்கரியெல்லாம் வாங்குற மாதிரி நல்ல லேயராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறமா இதை கட்டை விரல் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பட்டன் பாதுஷா செய்கிறதுனால சின்ன சின்ன பாதுஷாவாக ரெடி பண்ணுறேன். உங்களுக்கு எந்த சைஸில் பாதுஷா வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை உருண்டை பிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்தீங்க அப்படின்னா தான் பாதுஷாக்குள்ளே வந்து அந்த லேயர் ஃபார்ம் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருட்டினதுக்கப்புறமா இதை கட்டை விரல் வச்சு ஒரு சேவ் பண்ணிடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லா மாவையுமே சின்ன சின்ன பாதுஷாவாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்த 1/4 கிலோ மைதா மாவுக்கு எனக்கு இந்த சைஸில் 37 பாதுஷா அளவுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ அதுக்கு ஒரு அகலமான கடாயில் எண்ணெய் லைட்டாக சூடாகிட்டுருக்கு. இப்போ எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதும் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாதுஷாவை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூடாக இருக்கக்கூடாது. அப்போ வந்து பாதுஷா உள்ளே சேர்த்ததும் அது மேலே சீக்கிரமாக கலர் மாறிடும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மாவு சரி வர வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஹீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாதுஷா உள்ளே சேர்த்ததும் இது உடனே திருப்பி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு சைடு பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா இதை அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடுமே நல்லா பொரிஞ்சு அந்த பபுள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இது மாதிரி அப்பப்போ 2 சைடும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் சுற்றியுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். அதே மாதிரி ஒரே டைமில் மொத்தமாக நிறைய பாதுஷா சேர்த்துடாதீங்க. ஏன்னா இதை நம்ம எண்ணெயில் போட்டதும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு டபுள் மடங்காகி வரும். அதனால் ஒரு பேட்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லா பாதுஷாவும் ஒன்று போல் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், பாதுஷா 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பொன்னிறமாயிடுச்சு. அந்த சலசலப்பும் ஒரு 90% நல்லா அடங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும். இந்த மாதிரி அந்த பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கி பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். அந்த சூட்டோடையே சர்க்கரை பாகில் சேர்த்துடுங்க. அப்போ தான் ஜீரா வந்து பாதுஷாக்குள்ளே நல்லா இறங்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பாதுஷாவையும் ஒரு பேட்சஸாக பொரித்து நீங்கள் சர்க்கரை பாகில் சேர்த்துடுங்க. சர்க்கரை பாகும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்கணும். ஒருவேளை ஆறிடுச்சு அப்படின்னா கூட அதை திரும்பவும் லைட்டாக சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறமா பாதுஷாவை உள்ளே சேர்த்துடுங்க. அப்போ தான் பாதுஷாக்குள்ளே ஜீரா நல்லா இறங்கும். இப்போ பாதுஷாவை உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு சர்க்கரை பாகுலேயே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே அதிக நேரம் ஊற விட்டுடாதீங்க. அப்போ வந்து பாதுஷாக்குள்ளே அதிகமாக சர்க்கரை பாகு இறங்கி நமக்கு குலோப் ஜாமுன் மாதிரி ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். கரெக்டாக ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் இருந்துச்சுன்னா போதும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. பாதுஷாவும் சர்க்கரை பாகில் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம பாகுலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நீங்களே பாருங்கள், இது அப்படியே நம்ம கடைகளில் வாங்குற மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் சர்க்கரை பாகு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் போல் ஆச்சு அப்படின்னா சரியாக போயிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பட்டன் பாதுஷா ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது அப்படியே 100% நம்ம பேக்கரியில் வாங்குற மாதிரியே உள்ள நல்லா லேயராகவும் சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் நான் சொல்லியிருக்கிற இதே அளவுகளில் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.